Hi friends, welcome to Lakshmi Max. Group D கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ரயில்வேயோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 16 மார்ச் 2026 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட ஷிஃப்ட் 2ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருது. அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, கையில எந்த மெட்டீரியல்ஸுமே இல்ல. இந்த எக்ஸாம்ஸை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து இதுல கொடுத்துருவோம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ரொம்ப வீக்கா இருக்கேன், டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும், எல்லா நியூஸ் பேப்பரையும் என்னால உட்காந்து ரெஃபர் பண்ண முடியல, ஒரே இடத்துல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் A is to B, B is to C, C equal to 4A, B equal to 6, find the positive value of C ன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? A is to B, அதாவது A by B equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? B by C க்கு ஈக்குவலா இருக்கான். C யோட வேல்யூ வந்து 4A இருக்கான். B யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கான். அப்ப C யோட மிகை மதிப்பு என்ன? C யோட பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா b ஸ்கொயர் ஈக்குவல் டு AC அப்படின்னு கிடைக்கும். b ஸ்கொயர் ஈக்குவல் டு ACன்னு கிடைக்கும். நீங்க யாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? C யோட வேல்யூ தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நமக்கு வேற என்ன தெரியும்? B யோட வேல்யூ வந்து 6ன்னு தெரியும். C ஈக்குவல் டு 4A தெரியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு C யோட வேல்யூ தான் வேணும். இங்க C ஈக்குவல் டு 4A இருக்கு இல்லையா? இதை எப்படி எழுதலாம்? A ஈக்குவல் டு C பை 4ன்னு எழுதலாம். ஓகே, A மட்டும் வச்சுக்கோங்க. 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா C பை 4 ஆகிரும். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? B ஸ்கொயர் ஈக்குவல் டு A யோட வேல்யூ வந்து என்னது? C பை 4. ஓகே, இன்ட்டு C இருக்கும். ஓகே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? B ஸ்கொயர் ஈக்குவல் டு C ஸ்கொயர் பை 4 இருக்கும். இதுல இருந்து B யோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க. ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? B equal to C by 2 கிடைக்குமா? இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். 4 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா உங்களுக்கு 2 கிடைக்கும். இப்ப யாரோட வேல்யூ வேணும்? C யோட வேல்யூ தானே வேணும். அப்ப C equal to உங்களுக்கு என்னது? 2B தெரியும். C equal to 2B தெரியும். B யோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? 6ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப B யோட வேல்யூ 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு C யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? C equal to 2 into 6 12 கிடைக்கும். 12ங்கிறது ஆப்ஷன் D. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப A யோடதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அப்படிதானே? சப்போஸ் இப்ப A யோடது கேக்குறாங்க, நம்ம C யோடது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப A யோடது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அப்போ நமக்கு C யோடது A யோடது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? A equal to C by 4ன்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு C யோட வேல்யூ 12ன்னு தெரியுமா? அப்போ 12 by 4ன்னு போட்டு A யோடது 3ன்னு நாம வந்து சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எப்படினாலும் கேட்கலாம். A கேட்கலாம், C கேட்கலாம், இல்ல Aக்கும் Cக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கூட கேட்கலாம். ஆனா கான்செப்ட் இதுதான். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா B ஸ்கொயர் ஈக்குவல் டு AC நமக்கு கிடைக்கும். சோ இதை நாம சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த B ஈக்குவல் டு C by 2 கூடிய ஃப்ரேமுக்கு கொண்டு வருவோம். இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா B யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 12ன்னு ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two trains are moving in opposite direction at speeds of 110 km per hour, 120 km per hour. Length of one train is 450 meter.
டைம் டேக்கன் பை தம் டு கிராஸ் ஈச் அதர் இன் 12 செகண்ட்ஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 2 ரயில் வந்து போகுது. ஓகே, ஒன்னோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுது, இன்னொன்னு வந்து 120 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுது. ரெண்டுமே எப்படி வருது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ரெண்டு ட்ரெயினும் எப்படி வருது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 450 மீட்டர். இந்த ட்ரெயினோட லென்த் வந்து 450ன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ட்ரெயின், இதுதான் இல்ல, இதோடது கூட 450 இருக்கலாம். அவை ஒன்றை ஒன்று கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 12 வினாடிகள். இந்த ட்ரெயினை கடக்கிறதுக்கு ரெண்டு பேருமே கிராஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் எவ்வளவு அப்படின்னா 12 செகண்ட்ஸ். ஓகே, இன்னொரு ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கான்செப்ட் வந்து புரியணும். என்ன? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து அப்படியே போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு? ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்றோம் இல்லையா, அதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க டிஸ்டன்ஸுங்கிறது யாரு? இந்த ட்ரெயினோட லென்த் 450 பிளஸ் இன்னொரு ட்ரெயினோட லென்த் தெரியுமா? தெரியாது. அதை எல்லுன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்ப டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? 450 பிளஸ் எல். டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 12 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு நம்ம ஸ்பீடும் கொடுத்திருக்காங்க. ஸ்பீடு வந்து எவ்வளவு? 110 கிலோமீட்டர் பெர் ஹவர், இது 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரெண்டு ட்ரெயினும் எப்படி போகுது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போதா, சேம் டைரக்ஷன்ல போதா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு ரெண்டு இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்ப 110 பிளஸ் 120 என்ன வரும்? 230 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். ஓகே, கொடுத்திருக்க டேட்டாலாம் புரியுதா? அது கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 12 செகண்ட். டிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு ட்ரெயினோட லென்த் 450 பிளஸ் எல். ஓகே, ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு அப்படின்னா இந்த ட்ரெயினோட லென்த். ஓகே, சோ இந்த ட்ரெயினோட லென்த் வந்து 400 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நிறைய கான்செப்ட் வரும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. இப்போ இன்னொரு ட்ரெயினுக்குள்ள ஒரு பர்சனை மட்டும் கடந்துட்டு போறாங்க. இந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டினையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த கதையில என்னன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாவே இந்த ட்ரெயினை கடந்து போகுது. இந்த கதையில என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து உள்ள இருக்க ஒரு பர்சனை தான் கடந்து போகும். அந்த ஒரு பர்சன் எங்க இருப்பாங்க? அவ்வளோ நீள ட்ரெயினுக்குள்ள ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சீட்ல ஒரு ஓரமா எங்கேயோ உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ இந்த பர்சனை கடந்து போகும்போது இந்த பர்சனோட லென்த் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பர்சனோட லென்த்தும் நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ட்ரெயினோட லென்த்தை தான் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் உண்டு. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிரிட்ஜை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிரிட்ஜோட அந்த பாலத்தோட லென்த் அந்த டனலோட லென்த் அப்படிங்கிற மாதிரி நாம எடுக்கணும். இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நிறைய கான்செப்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு கான்செப்டையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். இங்க நல்லா பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. ஓகே, டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா ஸ்பீடு வந்து எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப எல்லா யூனிட்டையும் ஒண்ணு போல கொண்டு வந்துக்கணும். இப்போ செகண்ட்ஸை வந்து ஹவரா மாத்துறது ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? மீட்டரை வந்து கிலோமீட்டரா மாத்தினாலும் ரொம்ப பாயிண்ட்ல வந்துகிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணிடலாம்னா இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்திரலாம். மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அதே மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? கிலோமீட்டர் பெர் ஹவரை தான் மீட்டர் பெர் செகண்டா மாத்த போறீங்க. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? 230 into 5/18 அப்படின்னு கிடைக்கும். இதை இப்போதைக்கு சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அப்படி வச்சுக்கலாம். அப்ப ஸ்பீட் எவ்வளவு? 230 into 5/18 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 450 plus L 450 plus L டிவைடட் பை டைம் எவ்வளவு? 12 செகண்ட்ஸ். ஓகே, இப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 3 12 6 3 18 கிடைக்கும். வேற ஏதாவது வழி இருக்கா கட் பண்றதுக்கு? இதை டைரக்டா 6ஆம் வாய்ப்பாடுலயே கட் பண்ணிருக்கலாம். 2 டைம்ஸ் போகும், திருப்பி 3 டைம்ஸ் போகும் இது ரெண்டையும் கட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வேற என்ன வழி இருக்கு? 3ஆம் வாய்ப்பாடுல இதை கட் பண்ணீங்கன்னா 1 3 3 திருப்பி எத்தனை தடவை போகும்? 8 3. சோ 3ஆம் வாய்ப்பாடுல கட் ஆகாது, அப்படிதானே? அப்ப அந்த 3 வந்து அப்படி இருக்கட்டும். அந்த 3 வந்து அப்படி இருக்கட்டும். 3ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ண முடியாது. ஓகே, நான் அந்த 30 வச்சு யோசிச்சு சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? 230 into 5 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 450 பிளஸ் எல் இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்?
அடுத்து இந்த 2 வேற இருக்கா? ஸோ இன்ட்டு 2ன்னு போடலாம். போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? 5 2 10 இங்க 230ன்னு இருக்கு. அப்ப 2300 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 450 பிளஸ் எல்ன்னு இருக்கும். இத கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 1 3 3 7 3 21 6 3 18 6 3 18ன்னு போயிட்டு இருக்கும். 766.666ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 766 ஈக்குவல் டு 450 பிளஸ் எல்ன்னு போட்டுறலாம். இதுல இருந்து எல் ஈக்குவல் டு 766 மைனஸ் 450ன்னு போடும்போது 6 6ல 5 போனா 1 7ல 4 போனா 3 316 சம்திங்னு ஆன்சர் வரணும். ஓகே 316 புள்ளின்னு ஆன்சர் வரணும். ஸோ 316 புள்ளின்னு ஆரம்பிக்கிறது இந்த ஒரு ஆன்சர் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். கிளியரா புரியுதா? அப்ப ஏமா 317ன்னு போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அக்யூரேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு? 766.666ன்னு போச்சு. இதை எப்படி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 316.666ன்னு தான் ஆன்சர் போகும். அதை ரவுண்ட் பண்ணோம்னாலும் 316.67 தான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்னு சொல்லிடலாம். கிளியரா புரிஞ்சிருச்சா கான்செப்ட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Rima Juhi, when each is working alone, can complete a piece of work in 12 days, 36 days. Each works alternate days with Rima and Juhi starting the work on day 1, day 2 respectively. How many days in all will take to complete the work? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன கான்செப்ட்னா டைம் அண்ட் ஒர்க்ல ஆல்டர்னேட் டேஸ்ன்னு பார்த்திருப்போம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. அந்த கான்செப்ட் தான் இதுல. ரீமா ஜோஹி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. தனித்தனியா வேலையை பார்த்தாங்க அப்படின்னா ரீமா கிட்ட வேலையை கொடுத்தேன் அப்படின்னா 12 நாள்ல வேலையை முடிச்சிருவா. அதே ஜோஹி கிட்ட வேலையை கொடுக்குறேன் அப்படின்னா அவ 36 நாள்ல அந்த வேலையை முடிப்பா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேரும் மாறி 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 வேலை பார்க்கறாங்க ஆல்டர்னேட் டேஸ்ல. யாரு ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீமா வந்து முதல் நாள் வரா. ரீமா வந்து ஃபர்ஸ்ட் நாள் வர்றா அப்படின்னா ஜோஹி வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள் வர்றா. அதுக்கப்புறம் 3வது நாள் பாத்தீங்கன்னா ரீமா வருவா. அதுக்கப்புறம் ஜோஹி வருவா. அதுக்கப்புறம் ரீமா, அதுக்கப்புறம் ஜோஹி. இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ்ல என்ன பண்றாங்க? வேலை பாக்குறாங்க. அப்ப அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதான் கொஸ்டின். இப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 36 தான் எல்சிஎம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் நிறைய டைம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இங்க இதை வந்து 36ஆ மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலன்னா இந்த 12 எடுத்துட்டு வந்து இங்க கீழே போட்டு பாருங்க. போடும்போது உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் கட் ஆகும். அப்ப இங்க வந்து 3ன்னு போட்டுடலாம். அப்ப 36ஆ மாத்தணும்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இந்த 1 இங்க நீங்க எடுத்த எல்சிஎம் இருக்கு இல்லையா? இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க், மொத்த வேலை. இது வந்து என்ன அப்படின்னா திறமை, அவங்களோட எஃபிசியன்சின்னு சொல்லுவோம். இப்ப டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 கேக் வந்து பண்ணணும். இதுதான் டார்கெட். ரீமாவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்றா. ரீமாவோட திறமை எவ்வளவு அப்படின்னா அவகிட்ட கொடுத்தேன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவா. ஜூஹியோட திறமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கேக் தான் பண்ணுவா. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதுதான் அவங்களோட திறமை. இப்ப ஃபர்ஸ்ட் நாள் யார் வரா? ரீமா வருவா. ரீமா வந்து எத்தனை கேக் பண்ணுவா? 3 கேக் பண்ணி வச்சுட்டு போயிருவா. அடுத்த நாள் யார் வருவா? ஜூஹி வருவா. ஜூஹி வந்து எத்தனை இது பண்ணுவா? 1 கேக் பண்ணுவா. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரீமா வந்தா 3 கேக் பண்ணா. 2வது நாள் வந்து ஜூஹி வரா. ஜூஹியோட திறமைப்படி அவ எத்தனை நாள் பண்ணிருக்கா? 1 கேக் வந்து பண்ணிருக்கா. ஓகே, அப்ப எத்தனை நாள் வேலை இங்க முடிஞ்சிருக்கு? 2 நாள் வேலை முடிஞ்சிருக்கு. ரீமா ஃபர்ஸ்ட் நாள் வந்து 3 கேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. 2வது நாள் ஜூஹி வந்தா. ஜூஹி வந்து 1 கேக் பண்ணிருக்கா. அப்ப டோட்டலா இங்க 2 நாள் வேலை வந்து முடிஞ்சிருக்கு. 2 நாள் வேலையில எத்தனை கேக் பண்ணிருக்காங்க? இவ ஒரு 3 கேக்கு, இவ ஒரு கேக்கு, 4 கேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இது புரியுதா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நிறுத்தி நிதானமா சொன்னேன். ஆல்டர்னேட் டேஸ்ங்கும் போது ரீமால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீமா 3 கேக்கு, இவ 1 கேக்குனா அப்ப 2 நாள்ல டோட்டலா 4 கேக் வந்து பண்ணிருவாங்க. 2 நாள்ல டோட்டலா எத்தனை கேக் பண்ணிருவாங்க? 4 கேக் வந்து பண்ணிருவாங்க. என்னோட டார்கெட் என்ன? 36 கேக் வந்து பண்ணணும். ஆனா இங்க எத்தனை கேக் பண்ணிருக்காங்க? 4 கேக் தான் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 4 36ஆ மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 4 9s are 36. அப்ப இந்த பக்கமும் 9ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த பக்கமும் 9ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 18 டேஸ்ல எத்தனை கேக் பண்ணலாம்? 4 9s are 36. ஓகே, அப்ப அந்த 36 கேக்கையும் ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 18 நாள்ல பண்ணி முடிப்பாங்க. புரிஞ்சிருச்சா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஆல்டர்னேட் டேஸ் வந்து ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய கான்செப்ட் உண்டு. ஆல்டர்னேட் டேஸ் வரும், அவங்களோட வேஜ் வச்சு வரும். இந்த மாதிரி சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் லீவ் ஆகிருவான், மறுபடி வந்து ஜாயின் பண்ணுவான். இந்த மாதிரி பர்சன் லீவிங் ஜாயினிங் கான்செப்ட் பார்த்திருப்போம். ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் வைஸா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணிடலாம்.
ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அப்ப 18 டேஸ்ல 36 கேக் வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a boy flying a kite holds the string of length 24.4 மீட்டர். தமிழ் மீடியம்க்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சோ என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் மீடியம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. ஒரு பையன் வந்து பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்னா அந்த பட்டத்துக்கு கீழே ஒரு நூல் போகும் இல்லையா, அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 24.4 மீட்டர். such that it makes an angle of 30 degree with the ground. Find the height of the kite from the ground. ஓகே, தரையில அந்த பையன் நிக்கிறான். ஓகே, தரையில அந்த பையன் நிக்கிறான். அவன் பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, இங்கதான் அவனோட பட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் அவன் என்ன பண்றான், இங்கதான் அவனோட பட்டம் இருக்கு. ஓகே, சோ நூல் இருக்குமா, பட்டத்துல ஒரு நூல் இருக்குமா? ஓகே, இதுதான் அந்த நூல். இது தரையோட ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணம். ஓகே, இங்க பட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கு, நம்ம பட்டம் விட்டுருப்போம் அப்படிதானே, இங்க வந்து பட்டம் இருக்கும், அதோட நூல் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிதானே. அதே மாதிரி இங்க பட்டம் இருக்கு, அந்த பட்டத்தோட நூல் வந்து தரையில கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தரையோட ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகே, தரையில இருந்து அந்த பட்டத்தோட தூரம் என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நான் வரைஞ்சிருக்க படம் புரியுதா? பட்டம் இங்க இருக்கு, இதுதான் தரை. ஓகே, அவன் பட்டத்துல கட்டியிருக்க நூலு இது. இந்த நூலு இந்த தரை கூட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 30 டிகிரி. ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? a boy flying a kite holds a string of length 24.4 மீட்டர். அவன் கட்டியிருக்க அந்த நூல் இருக்கு பாத்தீங்களா, நூலோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 24.4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 30 டிகிரி. இந்த தரையில இருந்து இந்த பட்டத்தோட ஹைட் என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படிதானே. இப்ப நமக்கு என்ன வேணும், இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிதானே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு என்ன தெரியும்? எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம், கர்ணம், இதை வச்சு கான்செப்ட் தெரியும். இது என்ன டிகிரி? நமக்கு இந்த பக்கம் தானே வேணும், இந்த டிகிரிக்கு எதிர்பக்கம் தான் வேணும். அப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கு? இந்த எதிர்பக்கம் தேவைப்படுது, இந்த ஆப்போசிட் சைடு தேவைப்படுது. அப்போ எதிர்பக்கம் இருக்கு, ஹைப்போட்டீனியஸ் கர்ணமும் இருக்கு. அப்ப என்ன அப்ளை பண்ணலாம்? சைன் தீட்டா அப்ளை பண்ணலாம். ஏன்னா சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன தெரியும்? எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ் தெரியும் அப்படிதானே. அப்ப சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம், எதிர்பக்கத்தை எக்ஸ் கூட வச்சுக்கோங்க, எக்ஸ் டிவைடட் பை 24.4 போட்டுடலாமா? சைன் 30ஓட வேல்யூ என்ன? சைன் 30ஓட வேல்யூ பிதாகரஸ் தேற்றத்துக்கு அந்த டேபிள வந்து சாரி, அந்த நம்ம ட்ரிக்னாமெட்ரியில நம்ம டேபிள் வந்து படிச்சிருப்போம். sin 0, cos 0, tan-ஓட வேல்யூ எல்லாமே அந்த டேபிள எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கான ஷார்ட்கட் யூடியூப்லயும் சொல்லியிருக்கேன். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். sin 30ஓட மதிப்பு என்ன? 1/2. ஓகே, ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 24.4ன்னு போட்டுடலாம். இப்ப கட் பண்ணானா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 12.2 கிடைக்கும். 12 24, 2 2s are 4. அப்ப 12.2. அப்போ அந்த பட்டத்தோட தூரம் எவ்வளவு? தரையில இருந்து அது எவ்வளவு மீட்டர் தூரத்துல இருக்கு? 12.2 மீட்டர் தூரத்துல வந்து இருக்கு. ஓகே, கிளியரா? புரிஞ்சிருச்சா? சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ட்ரிக்னாமெட்ரியோட டேபிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அந்த டேபிளுக்கு இப்ப நம்பர் போடுங்க. 0, 0க்கு அடுத்த நம்பர் என்னது? கால், காலுக்கு அடுத்து அரை, அரைக்கு அடுத்து முக்கால், முக்காலுக்கு அடுத்து முழுசு, 1ன்னு போட்டுக்கலாமா? இப்ப சைனோட வேல்யூ வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, சைனோட வேல்யூ நமக்கு டிகிரி வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா, இது 0 டிகிரி, அடுத்து வந்து நமக்கு 30 டிகிரி கொடுத்திருப்பாங்க, அடுத்து 45 டிகிரி, அடுத்து 60 டிகிரி, அடுத்து வந்து 90 டிகிரி கொடுத்திருப்பாங்க. இப்போ சைனோட வேல்யூ இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். சின்ன வயசுல 9ஆம் கிளாஸ்ல இந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பாங்க. டேபிள மனப்பாடம் பண்ணாம எப்படி ஞாபகம் வைக்கணும்னு. அப்ப சைன் 0க்கு என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்துக்கும் அப்படி ரூட் போட்டு விட்டுருங்க. மேல போட்டேன் பாத்தீங்களா, 0, கால், அரை, முக்கால், முழுசு, இது எல்லாத்துக்கும் ரூட் போடுங்க. ரூட் போட்டா என்ன கிடைக்கும்? சைன் 0ஓட வேல்யூ என்னது? 0. இந்த 1/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1/2ன்னு கிடைக்கும். அப்ப சைன் 30ஓட வேல்யூ 1/2. அப்போ 45க்கு என்ன வரும்? 1/√2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 60ஓட வேல்யூ என்ன வரும்? இதுக்கு ரூட் எடுத்தா √3/2, 1க்கு ரூட் எடுத்தா 1. இதுதான் என்னது? சைனோட வேல்யூ. அப்ப சைன் 0ஓட வேல்யூ 0, 30ஓட வேல்யூ 1/2, 45 வந்து 1/√2, 60 வந்து √3/2, 90 வந்து 1ன்னு படிச்சிடலாம். காசோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் மேக்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆகிரும் உங்களுக்கு. காசுக்கு என்ன பண்ணணும்? இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி விட்டுறணும். 1 √3/2, 1/√2, அதுக்கப்புறம் இந்த 1/2 இங்க வரும், அதுக்கப்புறம் 0 இங்க வரும். அடுத்து டேனுக்கு என்ன பண்ணணும்? அந்த டேபிள்ல படிக்கவே வேண்டாம். டேன் தீட்டாங்கிறது என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இதுதான் என்னது? உங்களுக்கு டேன் தீட்டா. அப்ப இது ரெண்டுக்கும் டிவிஷன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் என்னது? டேனோட வேல்யூ.
0/1 வந்து என்னது 0. அப்போ 1/2 இன்ட்டு இது எப்படி எழுதுவீங்க 1/2 டிவைடட் பை √3/2னா இந்த 2 கேன்சல் ஆகிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லைன்னா 1/2 இன்ட்டு 2/√3ன்னு வருவீங்க. 2 கேன்சல் ஆகி 1/√3ன்னு கிடைக்கும். இதுவும் கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். இதோட ஆன்சர் என்ன வரும் √3ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகி 1/0ன்னு இருக்கும். 1/0 என்ன சொல்லலாம் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப சைனு காசு டேனு, அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் சைனோட தலைகீழ் என்னது கோசிக்கன், காசோட தலைகீழ் என்னது சீக்கன், டேனோட தலைகீழ் என்னது காட்டு. அப்ப கொசிக்கன்னா சைனை வந்து தலைகீழ போடணும். அப்ப 0வை தலைகீழ போட்டா இன்ஃபினிட்டின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த 1/2வை தலைகீழ போட்டா 2ன்னு வரும். இது √2ன்னு வரும். இது 2/√3ன்னு வரும். அடுத்து 1ன்னு வரும். புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி டேபிள வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படினாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a conical tent is to be made for a school event. The radius of the base is 7 meters. ஒரு கூம்பு, ஒரு கோனிக்கல் டென்ட். கோனிக்கல் டென்ட்னா என்னது ஒரு கூம்பு. ஓகே, சோ இதுக்கும் தமிழ் மீடியம்க்கு டிரான்ஸ்லேஷன் இல்ல. இதுக்கு அடுத்த கொஸ்டினுக்குலாம் கரெக்டா டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ டீம் வந்து இதுக்கு மட்டும் மறந்துருக்காங்க கொடுக்காம. ஓகே, ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து இருக்கு, ஒரு கூம்பு வடிவ டென்ட் வந்து இருக்கு. ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்காக கெட்டுறாங்க. த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் இஸ் 7 meters. இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 meters. ஹைட் ஆஃப் த டென்ட் இஸ் 24 meter. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் கூம்புல வந்து என்னென்ன ஹைட்லாம் இருக்கும் ஸ்லாண்டிங் ஹைட், சாய் உயரமும் இருக்கும் செங்குத்து உயரமும் இருக்கும். அப்படிதானே? கூம்போட படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இதுதான் என்னது ஒரு கூம்பு, ஒரு கோன். இது இந்த மையத்துல இருந்து இங்க வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் என்னது ரேடியஸ். இங்க இருந்து வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து விட்டம் ஆயிரும், டயாமீட்டர் ஆயிரும். இப்ப இங்க இருந்து ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இத வந்து செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். இது 90 டிகிரி இருக்கும். இது சாஞ்சாக்குல இருக்கு பாத்தீங்களா, ஸ்லாண்டிங்கா இருக்கு பாத்தீங்களா, அதனால இது பேரு ஸ்லாண்டிங் ஹைட். சாஞ்சுகிட்டு இருக்கிறதுனால இது பேரு சாய் உயரம்னு சொல்லுவோம். இப்ப இங்க ஸ்லாண்டிங் ஹைட்னு சொல்லிருக்காங்களா ஹைட்னு சொல்லிருக்காங்களா? ஹைட்னு தான் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த அளவு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளவு 24 மீட்டர், ரேடியஸ் வந்து எவ்வளவு 7 மீட்டர். ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? a decorative cloth is to be used to cover the entire curved surface area. ஓகே, curved surface ஏரியாவுக்கு என்ன பண்றோம் ஒரு கவர் போடுறோம். ஓகே, ஒரு கிளாத்தை வச்சு கவர் பண்றோம். கிளாத்தோடது பாத்தீங்கன்னா 40 per square meter. ஓகேவா? சோ ஸ்கொயர் மீட்டருக்கு அப்போ ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது 40 ரூபாய் வந்து செலவாகுது, 40 ரூபாய் வந்து செலவாகுது. அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப கூம்போட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன πr/Lன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த Lங்கிறது என்னது இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா Lன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஸ்டின்ல L கொடுக்கவே இல்லையே மேடம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இத பார்த்தா என்ன தோணுது இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். ஓகேவா? ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏதாவது ஒரு பக்கத்தை வச்சு நாம சொல்லட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் கூம்பா மாறிடும். ஓகேவா? ஏன்னா அந்த கூம்புக்குள்ளதான் என்ன இருக்கு செங்கோண முக்கோணம் வந்து இருக்கு. இப்ப இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து 24, இதோட வேல்யூ வந்து 7. இந்த ஸ்லாண்டிங் ஹைட் L தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல வந்து என்ன அப்ளை பண்ணலாம் பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணலாம். ஓகே, நாம வந்து ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருப்போம் அப்படிதானே? சோ ட்ரிப்ளெட்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ட்ரிப்ளெட்ஸ் என்னது இங்க 7 24 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 25 தான் வரும். ஓகே, இது எல்லாமே ட்ரிப்ளெட்ஸ். அந்த ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிட்டீங்கன்னா இந்த எல்லோட வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டாம். இங்க 7 இங்க 24 வந்துச்சுன்னா இங்க வந்து 25 தான் வரும். இதுதான் ட்ரிப்ளெட்ஸ். இது எப்படி வருது அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த நீளமான பகுதி தான் கர்ணம். இந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர்னு இருக்கும். 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 576. 7 ஸ்கொயரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 49. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 625 கிடைக்கும். அப்ப எல் ஸ்கொயர் வந்து 625னா எல்லோட வேல்யூ √625 போடுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும். இப்படி நீங்க பிதாகரஸ் தேற்றப்படி சால்வ் பண்ணியும் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்ல அந்த ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா யாரெல்லாம் 3 பேர் ஜோடியா வருவாங்கன்னா 7 24 25 இதுதான் ட்ரிப்ளெட்ஸ். அப்ப இங்க 7 வந்துருச்சு, இங்க 24 வந்துருச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து 25 தான் இருக்கும். அப்படியும் நாம சொல்லிடலாம். அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் 22/7 இன்ட்டு ஆர். ரேடியஸ் எவ்வளவு 7ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. ஸ்லாண்டிங் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்.
25 போட்டுறலாம். இப்ப இதுவும் கேன்சல் பண்ணிரலாம். கேன்சல் பண்ணா நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு கிடைக்கும்? 22 into 25 ஸ்கொயர் மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 40 ரூபாய் செலவாகுது. அப்போ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்? இது வந்து நமக்கு நான் இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும். அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு நம்பரால நாம இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ சிம்பிளா வேலையை முடிச்சிடலாம். நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 22 into 25 ஸ்கொயர் மீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஓகே, பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 40 ரூபா அப்படின்னா 22 into 25 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்? 22 into 25 into 40ன்னு வரும். 25 4 எத்தனை? 100ன்னு தெரியும். அப்ப 22 into 25 4 100ஆ? சோ அந்த 100 இங்க ஒரு 0 இருக்கு, அதையும் போட்டுறலாம் நாம. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 22,000 ரூபான்னு கிடைக்கும். ஓகே, 22,000 ரூபாய் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். If line AB is parallel to line CD, transversal PQ intersects AB at M and CD at N. PMB வந்து 5x degree, PMN வந்து 3x plus 2y degree அப்படின்னா DNQ வந்து x plus 3y degree. PMN ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான், படம் வரைஞ்சா தெளிவா புரியும். ஒரு கோடு ஏபின்னு இருக்கு. ஏபின்னு ஒரு கோடு இருக்கு. இதுதான் அந்த கோடு. ஏபின்னு ஒரு கோடு இருக்கு. அது யாருக்கு இணையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடிக்கு இணையா இருக்கு. அப்ப ஏபி கோட்டுக்கு இணையா சிடி அப்படின்னு ஒரு கோடு வரைஞ்சுக்கிறேன். ஒரு குறுக்கு வெட்டி வந்து போகுது. அந்த குறுக்கு வெட்டியோட நேம் வந்து PQ. ஓகேவா? சோ PQன்னு ஒரு குறுக்கு வெட்டி வந்து என்ன ஆகுது? இதை வந்து வெட்டுது. PQன்னு ஒரு குறுக்கு வெட்டி இதை வந்து என்ன பண்ணுது? வெட்டுது. PQ ஆனது ஏபிய எந்த புள்ளியில வெட்டுது அப்படின்னா எம்ல வெட்டுது. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. PQ intersects AB at M. அப்போ PQ வந்து AB எங்க வெட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Mங்கிற பாயிண்ட்ல வந்து வெட்டுது. அதே மாதிரி அடுத்து வந்து என்ன சொல்லுது? CD Nங்கிற பாயிண்ட்ல வெட்டுது. அப்ப CD ல வெட்டக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து Nன்னு சொல்லிடலாம். PMB வந்து 5x டிகிரி. PMB வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5x டிகிரின்னு சொல்லிட்டாங்க. BMN இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3x plus 2y அப்படின்னு சொல்லிட்டாங்க. DNQ இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த டிகிரியோட வேல்யூ. DNQ ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா x plus 3y. ஓகே, இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த BMN ஓட மதிப்பு, இந்த கோணம் M ஓட வேல்யூ என்னங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி இணையான கோடுகளை ஒரு இது வந்து வெட்டுது, ஒரு குறுக்கு வெட்டி வந்து வெட்டுது அப்படின்னா ஓகே, சோ இந்த மாதிரி பேரலா இருக்க லைனை இது பேர் என்ன? இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்வர்சல். அதாவது டிரான்ஸ்வர்சல்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். குறுக்க வெட்டுது பாத்தீங்களா, அதனாலதான் இது பேரு குறுக்கு வெட்டி. இந்த மாதிரி வெட்டுது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இந்த ஆங்கிளும், எந்த ஆங்கிள்? இங்க இருக்கக்கூடிய இந்த 3x plus 2y இந்த ஆங்கிளும் இந்த x plus 3y இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு வந்து என்னன்னு படிச்சிருக்கோம்? நாம ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இந்த இணையான கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து என்னது? ஈக்குவல். அப்ப 3x plus 2y equal to x plus 3y அப்படின்னு நமக்கு தெரியுமா? சோ இது வந்து 2. ஓகேவா? சோ 2y தான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்ப x ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 3x minus x is equal to 3y. இந்த 2y அந்த பக்கம் போயிரட்டும். minus 2y. அப்ப 3x minus x வந்து என்னது? 2x equal to y நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. சோ இப்போ நமக்கு இது வந்து என்ன கோடு? ஒரு நேர்கோடு. PQ வந்து இந்த மாதிரி வெட்டுனாலும், இப்படி வெட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் PQன்னு வச்சுக்கோங்க. வெட்டுனாலும் இது வந்து என்னது? நேர்கோடு. இந்த புள்ளியில இங்க ஒரு ஆங்கிள் ஏற்படுது, இங்க ஒரு ஆங்கிள் ஏற்படுது. அப்ப இங்க ஏற்படக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? இதோட கூட்டுத்தொகை வந்து என்னவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். அப்போ 5x plus 3x plus 2y இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது? 180 டிகிரி. இதோட வேல்யூ வந்து என்ன தெரியும்? 180 டிகிரின்னு தெரியும். இப்போ நமக்கு y ஓட வேல்யூ வந்து என்ன தெரியும்? 2xன்னு தெரியும். அப்போ y இருக்க இடத்துல 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க y வந்து 2xன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5x plus 3x வந்து என்ன சொல்லிடலாம்? 8xன்னு சொல்லிடலாம். பிளஸ் இந்த y ஓட வேல்யூ 2x. ஓகே, சோ 2 into 2x
புரியுதா? ஏன்னா இங்க 2y இருக்கு. y யோட வேல்யூ 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 180க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க 2 2s are 4. அப்ப இது 4x ன்னு மாறிரும். 5 3 8 8 4 12. 12x is equal to உங்களுக்கு எவ்வளவு? 180. இதுல இருந்து x ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 divided by 12 ன்னு போடலாம். சோ 15ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் 180. அப்ப இங்க 15 ன்னு கிடைக்கும். நீங்க சின்ன வாய்ப்பாட்டுல இருந்து கட் பண்ண கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான நம்பர். ஓகே 15ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணா 180. நிறைய இடத்துல மேக்ஸ்ல வரும் 180 டிவைடட் பை 15 இல்லனா 180 டிவைடட் பை 12 ன்னு வரும். இத பார்த்ததுமே 12ஐயும் 180யும் கட் பண்ணா 15 அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப x ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு? 15 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்? BMN வந்து கண்டுபிடிக்கணும். BMN வந்து கண்டுபிடிக்கணும். எது BMN BMN தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப யாரோட கோணம் கண்டுபிடிக்கணும்? M ஓட கோணம் வந்து கண்டுபிடிக்கணும். M ஓட கோணம் என்ன? 3x plus 2y. M ஓட இது வந்து 3x plus 2y ன்னு தெரியும். இப்ப x ஓட வேல்யூ தானே இருக்கு. ஏற்கனவே இங்க என்ன தெரியும்? y equal to 2x ன்னு தெரியும். y equal to 2x ன்னு தெரியுமா? அப்ப 3x plus 2 into y equal to 2x போட்டுறலாமா? அப்ப 3x plus 4x என்ன வரும்? 7x ன்னு கிடைக்கும். அப்ப m ஓட வேல்யூ வந்து என்னது? 7x. x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 15 ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப 7 into 15 என்ன வரும்? 105 டிகிரி. அப்போ m ஓட கோணம் m ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 105 டிகிரி. ஓகே 105 டிகிரிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கோணம் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன வரும்? என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே சப்போஸ் உங்களுக்கு BMN கேட்கல, இந்த n கோணம் என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க, x plus 3y கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஏன்னா ஏற்கனவே x தெரியும். x எவ்வளவு? 15ன்னு தெரியும். ஓகே x ஓட வேல்யூ 15ன்னு தெரியும். y equal to 2x ன்னு தெரியும். அப்ப இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? x plus 3y அதாவது என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே அதே மாதிரி PMB ஓட வேல்யூ என்னன்னு கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாமா? PMB உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்னன்னா PMB ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. கோணம் M ஓட வேல்யூ என்னங்கிறதையும் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த கோணம் N ஓட வேல்யூ அதாவது DNQ ஓட வேல்யூ என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே x ஓட மதிப்பு நம்ம கையில இருக்கு. y equal to 2x ன்னு இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of 11 result is 61. If the average of first 6 result is 64 and that of last 6 is 61, find the sixth result. எவர்கிரீன் கொஸ்டின். அடிக்கடி ரயில்வேல வரக்கூடிய பேப்பர், அடிக்கடி ரயில்வேல வரக்கூடிய கொஸ்டின் தான். எல்லா பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும். ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட், 11 ரிசல்ட்டோட ஆவரேஜ் எவ்வளவு? 61. ஆவரேஜ் 1ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? அதுல 11 ரிசல்ட்டோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 61 இருக்கு. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 64ன்னு கிடைக்கி. அதே லாஸ்ட் 6 ரிசல்ட்டோட ஆவரேஜ் வந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6ஓட ஆவரேஜ் வந்து 61ன்னு வருது. ஓகே ஃபைண்ட் த சிக்ஸ்த் ரிசல்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 6ஓடது 64, லாஸ்ட் 6ஓடது பாத்தீங்க அப்படின்னா 61. இப்போ நமக்கு இந்த 6ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 11 இதோட ஆவரேஜ் வந்து 61ன்னு தெரியும். அப்ப கூட்டுத்தொகை என்ன வரும்? 11 into 61ன்னு கிடைக்கும். அப்ப 11 இதோட கூட்டுத்தொகை வந்து இதுல 61ன்னு கிடைச்சிரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 இதோட கூட்டுத்தொகை கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணா. எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே ஃபர்ஸ்ட் 6ஓட ஆவரேஜ் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஆவரேஜ் 64ன்னு கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 6ன்னா 11ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஆவரேஜ் 61ன்னு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதும் 6ஓட வேல்யூ வருது, லாஸ்ட்ல இருந்து அவங்க போடும் போதும் 6ஓட வேல்யூ வருது. அப்போ 2 வாட்டி 6ஓட வேல்யூ வருது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 6ஓட கூட்டுத்தொகை என்ன வரும்? 6 into 64ன்னு கிடைக்கும். ஓகே பிளஸ் லாஸ்ட்ல இருந்து 6 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 6 into 61ன்னு கிடைக்கும். அப்ப இங்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கு? 1ல இருந்து 6 வரைக்கும்னா 6, இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு 6னா டோட்டலா 12 ஐட்டத்தோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா. புரியுதா? ஃபர்ஸ்ட் 6 இதுல 6 ஐட்டம் இருக்கு, லாஸ்ட்ல இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு 6 ஐட்டம், அப்ப டோட்டலா 12 வருங்க.
அப்போ 6 into 64 plus 6 into 61ங்கிறது 12 இதோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அப்ப இந்த 12 இதோட கூட்டுத்தொகையிலிருந்து இந்த 11 இதோட கூட்டுத்தொகையை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6th டேர்ம் வந்துருமா? ஏன்னா 6th டேர்ம் தான் இங்க 2 வாட்டி ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? சோ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். அப்ப 11 into 61 இதை வந்து மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேண்டாம், ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ண போறோம். ஓகேவா? 11 into 61 இதுக்கு வந்து நாம வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி கொண்டு வரணும். 64 into 6ன்னு வரும். ஓகே, யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் தான் ஆன்சர் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும்? இங்க 6 4 24. ஓகே, சோ 4ல முடியும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எதுல முடியும்? 6ல முடியும். அப்ப இங்க இருக்க யூனிட் டிஜிட்டையும் இங்க வர வேல்யூவையும் இங்க வர வேல்யூவை தான் ஆட் பண்ணுவீங்க. நான் வெறுமனே இங்க இருக்க யூனிட் டிஜிட்டையும் இதுல வர யூனிட் டிஜிட்டையும் மட்டும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 6 4 10. யூனிட் டிஜிட் என்ன வரும்? 10ல யூனிட் டிஜிட் என்னது? 0. ஓகேவா? 10ல யூனிட் டிஜிட் என்னது? 0. நீங்க அந்த 0 மட்டும் எடுத்துட்டு போங்க. இல்லனா அந்த 10 எடுத்துட்டு போங்க. ஓகேவா? அப்ப இங்க வந்து உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து என்ன வருது? 0ன்னு வருது. யூனிட் டிஜிட் என்ன வருது? 0ன்னு வருது. யூனிட் டிஜிட்டை வச்சு மட்டும் சம்ம முடிக்க போறோம். எக்ஸாம்ல டைம் சேவ் ஆகும். ஓகேவா? உட்கார்ந்து மல்டிப்ளை பண்றதை விட யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. 6 4 24, 4 யூனிட் டிஜிட், 1 6 6, 6 யூனிட் டிஜிட் ஆட் பண்ணோம்னா 10 வரும். 0 வந்து யூனிட் டிஜிட். ஓகேவா? அப்ப 12 ஐட்டத்தோடது வந்து ஆன்சர் 0 கிடையாது. யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டு போறோம் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றதுக்கு. அப்ப 12 இதோட இது பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி என்ன நம்பர்னாலும் வரட்டும். ஓகேவா? எனக்கு யூனிட் டிஜிட் தான் வேணும். ஓகே, மைனஸ் இது 12 பொருளோட கூட்டுத்தொகை. அப்ப இதுலயும் யூனிட் டிஜிட் எடுங்க. 11ஐயும் 61ஐயும் மல்டிப்ளை பண்ணா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1 into 1 1ன்னு தான் வரும். இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூனாலும் எனக்கு இருக்கட்டும். எனக்கு யூனிட் டிஜிட் 0 இருக்கு. மைனஸ் இங்கேயும் யூனிட் டிஜிட் எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். முன்னாடி என்ன வேல்யூனாலும் இருக்கட்டும். அப்ப இங்க இருக்க வேல்யூவையும் இங்க இருக்க வேல்யூவையும் நான் மைனஸ் பண்ணணும். இங்க யூனிட் டிஜிட் 0 இருக்கா? இங்க 1 இருக்கு. அப்ப 0ல 1 போகாது. கண்டிப்பா பக்கத்துல இருக்க நம்பர் கிட்ட இருந்து கடன் வாங்குவீங்க. அப்ப 10ல 1 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 9. அப்போ ஆன்சர் வந்து எதுல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ல முடிஞ்சிருக்கும். ஓகே, ஆன்சர் எதுல முடிஞ்சிருக்கும்? 9ல முடிஞ்சிருக்கும். கையில 4 ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் 9ல முடிஞ்சிருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். கிளியரா புரிஞ்சிருச்சா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் யூனிட் டிஜிட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க 6 நாள் 24, சோ 4, இங்க 6, அப்ப 6 நாள் 10, யூனிட் டிஜிட் 0 வரும். அப்போ 0 அப்படி இருக்கட்டும். இங்க வந்து 1ல முடிஞ்சிருக்கு. அப்போ 10 - 1 9. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். போட்டு போயிடலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? நீங்க உட்கார்ந்து இங்க மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தாலும் ஆன்சர் அதான் வரப்போகுது. இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வச்சு பண்ணாலும் ஆன்சர் இதான் வரப்போகுது. டைம் சேவ் ஆகும். எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிரலாம்? எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணிரலாம். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. வாட் இஸ் த மோட் ஆஃப் த டேட்டா given below? Give your answer correct to 2 decimal places. ஓகே, சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோமா? சோ இன்னும் பேப்பர் இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா NTPC கிராஜுவேட் வந்து 24 ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஓகே, சோ டோட்டல் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஏன்னா 8 நாள் எக்ஸாம் நடந்துச்சு. 24 ஷிஃப்ட்ல நம்ம ஒரு ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இது வந்து அடுத்த 16 மார்ச்சோட செகண்ட் ஷிஃப்ட். சோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். மோடு தானே கேட்டிருக்காங்க. சோ அதுல லீஸ்ட் டேர்ம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ இதை கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் போகும் எக்ஸ்ட்ரா வீடியோ, அவ்வளவுதான். ஓகே, சரி, கண்டுபிடிச்சிருவோம் அந்த ஒரு கொஸ்டினை மட்டும். ஓகே, இல்லனா இதோட முடிச்சிரலாம். சோ என்ன பண்ணலாம்? இதோட கண்டுபிடிச்சிட்டு போயிருவோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பதிலை 2 தசம இடத்திருத்தமாக வழங்கவும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் இன் இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90 சொல்லியிருக்காங்க. நம்ம எதுல பார்த்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். ஓகே, நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 36, இங்க 29, இங்க 35, 22, 18, 38, 26 வந்திருக்கு. 20ல இருந்து 30 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னா 36 பேர் இருக்காங்க. 30ல இருந்து 40 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னா 29 பேர். இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முகடு, மோடு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு L plus F1 minus F0 divided by
F2 F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு H. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். அப்ப இந்த வேல்யூஸ்லாம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப ஹச்ங்கிறது என்னதுன்னா ஹைட். ஹைட்டுங்கிறது என்னன்னா இதோட டிஃபரன்ஸ். இங்க பாருங்களேன், 20 to 30, 30 to 40, 40 to 50ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, எல்லாத்துலயும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, 10 தான் டிஃபரன்ஸ் வருது. அப்ப h is equal to 10ன்னு போட்டுடலாம். ஓகே, இந்த hங்கிறது இந்த இதோட டிஃபரன்ஸ். ஓகேவா, சோ அப்போ ஹைட் வந்து 10ன்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே, இப்ப மோடு தானே கண்டுபிடிக்கணும். இங்க நம்பர் ஆஃப் பேஷன்ஸ்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எதுல வந்திருக்கு, 38 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா, சோ அப்போ இதுதான் நாம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மோடுன்னு சொல்லிடலாம். இதுல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோடு வந்து பார்க்கணும். ஓகே, சோ இப்போ நமக்கு 70 to 80ல தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, 72 இதுதான் மோடு. இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுதான் மோடு. இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க, 36, 29, 35, 22ன்னு கொடுத்துருக்காங்க. 38 தான் நமக்கு என்னது ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா, சோ அப்போ இதுல நமக்கு வந்து அப்ப இந்த 38 தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா F1. ஓகேவா, frequency 1. ஓகே, இந்த இதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. frequency 1 வந்து எத்தனை, 38. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இது வந்து F1, இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா F0வா இருக்கும். அப்ப இது வந்து F0 வந்து என்ன அப்படின்னா 18. ஓகேவா, ஓகே, F0 போட்டாச்சு, F1 போட்டாச்சு, அடுத்து வந்து F2. F2 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கிறது. இங்க 38 தானே ஹையஸ்ட் வேல்யூ, இதுதான் மோடு, இதுக்கு தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இது frequency 1 இருக்கும், இது F0வா இருக்கும், இது வந்து F2வா இருக்கும். அப்ப F2 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 26ன்னு வரும். F2 வந்து என்னது 26. அப்ப என்னெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, F1, F0, F2 கண்டுபிடிச்சாச்சு, ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த Lங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் லிமிட். ஓகே, லோயர் லிமிட்ங்கிறது யாருன்னா இப்போ இங்க 70 to 80 இதான ஹையஸ்ட் நம்பர். இந்த 70 to 80க்குள்ள தான் எத்தனை பேர் இருக்காங்க, 38 பேர் இருக்காங்க. அப்ப இதுல லோயர் லிமிட் என்ன அப்படின்னா 70, அப்பர் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. ஓகே, அப்ப இதுல லோயர் லிமிட் எவ்வளவு, 70. அப்ப அந்த Lோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70. அவ்வளவுதான். இந்த டேபிள பார்த்து இந்த வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். எதுக்கு 38 எடுத்திருக்கோம்னா 38 தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான நம்பர். மோடு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டான நம்பர் தான் என்னது மோடு. அதை வச்சுதான் பண்ணணும். அதனால நாம 38 எடுத்தாச்சு. அதுல இருந்து F0, F1, F2 வந்து கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹைட்டுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது மேல இருக்கு பாத்தீங்களா, இதோட டிஃபரன்ஸ் எல்லாத்துலயுமே இது காமனா தான் இருக்கும். ஓகேவா, அப்ப ஹைட் எவ்வளவு, 10. ஓகே, சோ இப்போ நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப நமக்கு மோட் ஈக்குவல் டு லோயஸ்ட் வேல்யூ வந்து என்னது 70. 70 பிளஸ் F1 மைனஸ் F0, 38 மைனஸ் 18 divided by 2F1, 2 into 38, 2 into 38 எவ்வளவு 76ன்னு போட்டுடலாமா. 2 into F1, F1 வந்து 38, 76 minus F0 வந்து எவ்வளவு 18, அதுக்கப்புறம் F2 வந்து எவ்வளவு 26. ஓகே, into height வந்து என்ன தெரியும் 10ன்னு தெரியும், போட்டுடலாம். இப்போ நமக்கு மோடு வந்து என்ன கிடைக்கும், இதுல இதுல வேற ஏதாவது கட் பண்ணலாமா. 77 சாரி, நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் பாருங்க, இதுக்கு மட்டும் தான் டிவைடட் பை வரும். நான் மொத்தத்துக்கும் இங்க போட்டேன். அதாவது ஃபார்முலா என்ன, L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. L வந்து தனியா தான் இருக்கும், இதுக்கு மட்டும் தான் டிவைடட் பை வரும். ஓகே, சோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 70 பிளஸ் 38ல 18 போச்சு அப்படின்னா 0, 3ல 1 போனா 2, 20 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 8 6 14, 3 3 1 4, 44 வரும். சோ 76 மைனஸ் 44 2, 32ன்னு கிடைக்கும். சோ 32. அடுத்து இங்க 10 இருக்கு, போட்டுடலாம். இப்ப அடுத்து 4ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 5 4 20, 8 4 32. சோ திருப்பி வேற ஏதாவது வழி இருக்கா, 4 2 8, 5 2 10. ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 70 பிளஸ் 25/4 கிடைக்கும். 25/4 இருக்கும். ஓகே, சோ இத இன்னும் கட் பண்ணலாமா, கட் பண்ணா என்ன வரும், 25/4, 6 4 24 வரும். சோ திருப்பி 2 4 8, 5 4 20 கட் பண்ணோம்னா அப்ப 70 பிளஸ் 6.25 வரும். ஆன்சர் வந்து 76.25 கிடைக்கும். 76.25ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின். ஓகே, சோ இது போகையும் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுல நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த 24 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் லேட்டஸ்டா ரயில்வேயோட கொஸ்டின்ஸ். ஓகே,
இப்ப நடந்து முடிஞ்ச 24 மார்ச் 2026 என்டிபிசி கிராஜுவேட்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேட்டோட எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் குரூப் டில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஷிஃப்ட்டுக்கு மேலேயே 101 ஷிஃப்ட்டோ எவ்வளோ ஷிஃப்ட்டோ நடந்திருக்கு. ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அடுத்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்ப நடந்துகிட்டு இருக்க என்டிபிசி யூஜி இருக்கு இல்லையா? மே 7, 8, 9 ஸோ இதோட பேப்பர் வந்து 7, 8, 9ஓடது ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் நம்ம முடிக்கிறதுக்குள்ளே அந்த பேப்பர் வந்துருச்சுன்னா அதையும் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிரலாம் எக்ஸாமுக்கு. இவ்வளவுதான். ரயில்வே பொறுத்த வரைக்கும் கான்செப்ட புரிஞ்சுக்கணும், சிலபஸ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். அவ்வளவுதான். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க, ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ யூனிட் டிஜிட் மெத்தட் இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸாம்ல ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் சேவ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின்ல 10 செகண்ட் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ல சேவ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகிரும். அந்த 1 நிமிஷத்தை வச்சு இன்னொரு 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடலாம். ஓகே, எல்லாருக்குமே 1.5 மணி நேரம் தான் டைம். யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்றாங்களோ எக்ஸாம்ல வித் 100% அக்யூரசியோட அவங்களுக்கு தான் ஜாப். எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனா யாரு ஒருத்தங்க ஸ்மார்ட்டா தனக்கு கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்தை எஃபெக்டிவா பயன்படுத்தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாம் ஹால்ல போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வேலை கிடைக்குது. ஓகேவா? எல்லாரும் நல்லா படிக்கலாம், எல்லாராலையுமே 100 கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஆனா நாங்க ஒரு டைம் கொடுத்துருக்கோம் 1.5 மணி நேரம். அதுக்குள்ள நீங்க வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட பிராக்டிஸ் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி டைம் சேவ் பண்ணணுங்கிறது தெரியணும். ஓகேவா? எல்லாமே பிராக்டிஸ்ல தான் வரும். கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4 மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ணிரலாம், கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ ஈஸியா போஸ்டிங்ல போய் உட்கார்ந்துடலாம். சோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த கோர்ஸ்ல எல்லா டாபிக்கும் தேவையான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லாமே கவர் ஆகிரும். கிளாஸோட ஸ்டார்டிங்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து சொல்லிட்டேன், 1999. ஓகேவா? ஸோ ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி பிளான் கொடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட் கொடுத்துருவோம். இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டா அந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் மேம், நான் சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ் வந்து 799. கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ஸும் கொடுத்துருவோம். டெய்லி பிடிஎஃப், டெய்லி டெஸ்ட், டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், டெய்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.